சசு சமையல் இன்னைக்கு ஒரு அறிமுகப்படலம்ங்க. ஹரிணி அப்படிங்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அவங்க வந்து எதுலையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்காங்க. அவங்க வந்து டிராயிங்ல வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து அதன் மூலமா அவங்க வந்து கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு அவங்கள அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அவங்க வரைஞ்ச ஒரு டிராயிங்கை எனக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க நிறைய எனக்கு வாட்ஸ்அப்லயும் இப்ப அனுப்பியிருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப தத்ரூபமா இருக்குங்க. 20 வயசுல சாதிக்க துடிக்கும் இளம் யுவதியைத்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேங்க. இதை நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்லையும் காட்டுறேன் பாருங்களேன். கப் அண்ட் சாசர் காஃபி ஆவி பறக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இதை விட இன்னும் நிறைய படங்களையும் எனக்கு காட்டினாங்க. ரொம்பவே அற்புதமா இருந்துச்சுங்க. வாங்க இப்போ அவங்கள பார்த்துடலாம். நம்ம பாருங்கள், இந்த கப்பன் சாசரை உங்ககிட்ட நான் வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்களேன். எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தானுங்க. இன்னும் கொஞ்சம் பாருங்கள், இன்னும் பின்னாடி நான் ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறேன். அவங்களோட திறமையை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. பாருங்கள், பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோன்னு சொன்னேன் இல்லைங்களா? இதை பார்த்துட்டு தான் அந்த பொண்ணு மாப்பிள்ளையே வந்து ஆச்சரியப்பட்டு போனாங்களாம். அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பராக எவ்வளோ நேச்சராக வரைஞ்சிருக்காங்க பாருங்களேன். அடுத்து வந்து ஆக்ட்ரஸ்ஸு இவங்களோட ஃபோட்டோஸு எல்லாத்தையுமே வந்து அவங்க ரொம்ப தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கலை நுணுக்கம் தெரியுது. அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம் வெளிப்படுதுங்க. நான் வந்து ரொம்ப திறமை இருக்கிறனால தான் இவங்களை வந்து நான் என்னுடைய வீடியோவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேங்க. பாருங்கள், எவ்வளோ அசால்ட்டாக வரைஞ்சிருக்காங்க. ஆனால் ஒன்றுக்கும் ஒரு சிலதுக்கெலாம் வந்து 1 மாதம் எடுத்துச்சுங்கம்மா அப்படிங்கிறதையும் என்கிட்ட சொன்னாங்க. பாருங்கள், இதுலலாம் அப்படியே 3D எஃபெக்ட் தெரியுதுங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது அவங்க வந்து நடுத்தர வர்க்கம்னு சொன்னேன். ஆனால் வந்து அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து உழைச்சி சம்பாரித்து தான் இன்றைக்கி வரைக்கும் முன்னுக்கு வந்துட்டுருக்காங்க. அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க அம்மா வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவும் வேலை பார்க்குறாங்க. அவங்க தங்கச்சி படிச்சிட்ருக்கா. இவளும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணால் நம்ம குடும்பத்துக்கு உதவியாக இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த எண்ணம் ரொம்ப வளர்ந்து அவங்களுக்குள்ள மேலோங்கி நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் தான் இதை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ நேர்த்தியாக எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவங்க கையில் இருக்க திறமையால் அவங்க முன்னுக்கு வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு கருவியாக இருப்போம். நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹரிணிக்கு வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் இருந்தாலும் நீங்கள் அனுப்பிச்சி விட்டு வரைஞ்சி கொடுக்க சொன்னீங்கன்னா வரைஞ்சி கொடுப்பாங்க. அவங்க ஆன்லைனில் உங்கள் குழந்தைங்கள வந்து கிளாஸ்க்கு அவங்கக்கிட்ட அனுப்புங்க. அவங்களோட திறமையை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வரைஞ்ச இவ்வளோ இதையும் காட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க உங்ககிட்ட காட்டினேன். வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் 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 ஹரிணி, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து ஹரிணி வந்திருக்காங்க நம்மளை பார்க்குறதுக்கு. சொல்லுங்கள் ஹரிணி, உங்களை பற்றி சொல்லுங்கள். எல்லா விவரமும் நீங்களே சொல்லுங்கள் என்னோட வியூவர்ஸ்க்கு. நான் வந்து ஹரிணி. நான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் ஃபைனல் இயர் பிஇ மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ வந்து சொந்தமாக வந்து ட்ராயிங் பண்ணி ஆர்டர்ஸும் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் ட்ராயிங் கிளாஸும் வச்சு நானே வந்து என்னோட செலவை நான் என்னோட இன்ட்ரெஸ்ட் மூலியமாக நானே வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறேன். இப்போ ஹரிணி வந்து அவங்களே செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து கரூர் பக்கத்தில் கோவிந்தம்பாளையத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்க வந்து உழைப்பால முன்னேறணும், நம்மளும் வந்து நம்ம குடும்பத்துக்கு உதவியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து அவங்களுக்கு இந்த டிராயிங்ல இருந்த இன்ட்ரெஸ்ட அவங்களே வளர்த்துக்கிட்டு இப்ப வந்து ஆன்லைன்ல கிளாஸஸ் எடுக்கிறாங்க. இந்த 1 இயரா பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் ஹரிணி. நன்றி அம்மா. அப்புறம் வந்து நிறைய பேர் போட்டோஸ் அனுப்பிச்சு விட்டு அவங்க கிட்ட டிராயிங் பண்ணி கொடுக்க சொல்லியும் கேட்குறாங்க. அதையும் அவங்க வந்து ரொம்ப தெளிவா அழகா வரைஞ்சி அனுப்புறாங்க. அதன் மூலமாகவும் அவங்களுக்கு ஒரு சொற்ப வருமானம் கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா ஹரிணி? நீங்க எப்படி போட்டோஸ்க்குலாம் எப்படி சார்ஜ் பண்றீங்க? கல்யாணம் இதெல்லாம் இருந்ததுன்னா நிறைய ஜுவல்லரிஸ் மாலை அதெல்லாம் நிறைய டீடைல் ஒர்க்லாம் இருக்கும். அதுவே இப்போ சாதாரண ஒரு குழந்தை ஃபோட்டோ கொடுத்தா டீடைலிங் கம்மி. அது ஒவ்வொரு ஆர்டர் அந்த ஃபோட்டோ அவங்க அனுப்புறதை பொறுத்து அந்த ரேட் இருக்கும். அப்புறம் சைஸை பொறுத்தும் ரேட் ஒவ்வொருக்கும் தனித்தனி ஆர்டர்ஸ் உங்களுக்கு வருது இல்லையா? ஆமாம். எல்லாமே வந்து ஆர்டர்ஸ் வந்து எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சவங்க அப்படி ஒவ்வொருத்தரா வந்து காண்டாக்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. எனக்கு வந்து இந்த சைஸில் இந்த ஃபோட்டோ வந்து ஆர்டர் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் அதுக்கப்புறம் அவங்க தனிப்பட்ட முறையில் காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட என்னென்ன எது மாதிரி வேணும் அவங்க கேட்குற மாதிரி நான் பண்ணி தருவேன். நீங்க வந்து கடைசியா ஒரு ஆர்டர் ஒர்க் பண்ணி தந்தீங்க, கல்யாண போட்டோ இது. அதை வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் பண்ணி தந்துட்டு ஆர்டர் ஒருத்தங்க கொடுக்குறாங்க. அதை வந்து ஆர்டர் ஒருத்தங்க கொடுத்தாங்க. அதை போய் கிஃப்டா கொடுத்தாங்க. அப்போ அவங்க வீடியோ எடுத்து காமிச்சாங்க, எனக்கு அனுப்புனாங்க. இங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து அதை பார்த்தோன்னே ஒரு ரொம்ப வியப்பு, இப்படி இவ்வளோ நல்லா பண்ணி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ தான் நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட காட்டினேங்க.
அப்புறம் ஹரிணி, எப்படி உங்களுக்கு இந்த சின்ன வயசுல இவ்வளோ ஆர்வம் டிராயிங்ல வந்துச்சு? என்னன்னா இப்போ வந்து எனக்கு வந்து டிராயிங் மேலே சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆர்வம் இருந்தது. எது இருந்தாலும் ஒரு டிராயிங் காம்படிஷன் எந்த போட்டியாக இருந்தாலும் நான் கலந்துப்பேன். அப்புறம் வந்து என்னன்னா காலேஜில் போய் சேர்ந்தோன்னு பார்த்தா எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க டிராயிங் எல்லாமே. அதை பார்த்துட்டு எப்படிடா நம்மளால இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு நானே வந்து என் மனசில் வச்சுட்டேன். சும்மா அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கப்போ ஏதோ பண்ணுவேன். ஆனால் அப்படியே எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே இருக்காது. அப்பப்போ வரைஞ்சிட்டு இருப்பேன். அப்போ இந்த லாக்டவுன் போட்டாங்களே, அப்போ வந்து லாக்டவுன் போட்டப்போ ஒரு இன்ஸ்டா முடியாதுன்னு நினைச்சதை முடிச்சு செஞ்சு காட்டணும்னு ஒரு இது வந்துச்சு. லாக்டவுன் அப்போ ஒரு அண்ணா வந்து டிராயிங் அப்பதான் இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து பண்ணதே இல்லையா, அவங்க அப்போ அந்த ஒரு மாசத்துலயே பண்ணி அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படியே அந்த போட்டோல இருக்க மாதிரி வரைஞ்சாங்க. என்னடா ஒரு மாசத்துலயே இவ்வளோ பயங்கரமா வித்தியாசம் காமிச்சிருக்காங்களே, நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து இப்படி டிராயிங் ஆர்வம்னு சொல்லிட்டு நம்மளால முடியாதுன்னு அப்படியே இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த லாக்டவுன் அப்பதான் ஆரம்பிச்சேன். லாக்டவுன் அப்போ டெய்லி ஒவ்வொரு போட்டோவா பண்ணேன். ஒரு குட்டி பாப்பா, தெரிஞ்சவங்க, அது மாதிரி ஒன்னொன்னா பண்ணிட்டு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, போட்டோவும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் பண்ணி கரெக்ஷன்ஸ் நானே கத்துக்கிட்டேன். அதுல வந்து ஒரு டிராயிங் கிளாஸ்க்கெல்லாம் போகல பாருங்க. அதுல வந்து இப்போ இது மாதிரி பண்ணா நல்லா இருக்கு, அது மாதிரி பண்ணா நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி நானே கத்துக்கிட்டேன். அப்புறம் யாராவது சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க காலேஜ்ல, அவங்களும் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களும் இந்த போட்டோ அனுப்பி கேட்பேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவோம். நீ இப்போ உங்களோட கல்லூரி பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் உங்களை எப்படி என்கரேஜ் பண்ணுவாங்களா? என்னன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்டவுன்ல போயிடுச்சு. அப்போ வந்து அதனால அவங்களுக்கு யாருக்கும் தெரியல. அப்புறம் லாக்டவுன் முடிஞ்சு போனப்போ என்னாச்சுன்னா இது ஸ்காலர்ஷிப்லாம் வாங்க போனப்போ அதெல்லாம் சொன்னேன். அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு கோலம் போடுறதோ, இந்த பொண்ணு வந்து எல்லா ஒரு சாருக்கு தெரிஞ்சுது. அப்புறம் அவங்க வந்து இந்த பொண்ணு நல்லா பண்ணுவா, ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் ஃபங்க்ஷன்ல அப்போ பண்றதுனால என்னை கூப்பிட்டு பண்ண சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களோட இதை புரிஞ்சுக்கிட்டாங்க, உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத அவங்க கிட்ட புரிஞ்சுக்கிட்ட தருணங்கள். அப்புறம் அவங்களும் நீ கிளாஸ் நடுவில் கொஞ்சம் எக்ஸாம் வந்தனால நான் நிறுத்தினேன். அப்புறம் நீ எப்போ கிளாஸ் எடுக்கிறியோ அப்போ நான் என் பொண்ணை சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஸ்டாஃப் வந்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க ஆனா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ எடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் நீங்க ஆன்லைன்ல எடுப்பீங்களா? ஆமா, சின்ன குழந்தைங்களுக்காக ஆன்லைன்ல எடுத்துட்டு இருக்கேன். சின்ன குழந்தைங்க அவங்களால புரிஞ்சுக்க முடியும், கிளாஸ்ல வந்து புரிஞ்சுக்க முடியும்னா நான் சேர்த்துக்குவேன். அவங்க பேரண்ட்ஸோட சொல்லி என் குழந்தை வந்து பார்த்து பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா சேர்த்துக்குவேன். மெயினா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆன்லைன்ல தான் எடுத்துட்டு இருக்கீங்க? ஆமா, ஆன்லைன்ல தான் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப ஆன்லைன்ல என்ன மாதிரி கிளாஸஸ்? இல்ல டிராயிங் மட்டும் தானா, இல்ல போட்டோ வச்சு வரைய சொல்லி கொடுக்குறீங்களா? என்ன மாதிரி நீங்க வந்து சொல்லி கொடுக்குறீங்க? இப்போ என்னன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடிலாம் வந்து கிளாஸ் வந்து நார்மலா டெய்லியும் ஒவ்வொரு பெயிண்டிங் அது மாதிரி கலர் பென்சில் ஒன்னா சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா திருக்குறள் இருக்கு, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் திருக்குறள் வந்து ரொம்ப சிறந்தது, அதுல நிறைய எல்லா கருத்துமே இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா வந்து என்ன, நம்ம வந்து ஸ்கூல்ல படிக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பத்தி யாரும் உலக சாஸ்திரமே திருக்குறள்ல இருக்கு, ஆனா வந்து அது யாரும் பெருசா எடுத்து படிக்கிறது கிடையாது. அதனால நான் என்ன நினைச்சேன்னா ஒவ்வொரு திருக்குறளையும் வந்து குழந்தைங்களுக்கு அதோட பொருளையோ ஒரு கதையோட சொல்லிட்டு அந்த கதையை அவங்கள வந்து கொஞ்சம் வந்து அவங்க கற்பனையா யோசிச்சு அவங்கள வரைய சொல்லிட்டு அப்போ அவங்க வந்து என்ன வரைகிறாங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த திருக்குறளை எப்படி ஓவியமா அந்த பொருளை ஓவியமா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி இப்போ புதுசா ஆரம்பிச்சிருக்கேன். அதுல வந்து இப்போ மார்ச் 6ல இருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இனிமேதான் ஆரம்பிக்க போறேன். நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள் ஹரிணி, நல்லா பண்ணுங்க. திருக்குறளை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும், நினைவுபடுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அதையே வந்து ஆர்ட்டாவும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. குழந்தைங்களோட திறமையே இதனால வளர்த்துக்கலாம் இல்லையா? அப்புறம் என்னன்னா இப்போ முக்கால்வாசி என்னன்னா நம்ம நாமலாம் இப்போ என்னதுக்கு முன்னாடி என்னன்னா சின்ன குழந்தைங்க எல்லாமே கதை கேட்பாங்க, எதுவும் போன்லாம் எதுவும் கிடையாது, கதை கேட்பாங்க. அப்போ அவங்களோட கற்பனை திறன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எல்லாம் அவங்க சொல்ற ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவங்க மனசுல வரும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் போன் பார்த்துட்டு அந்த யோசிக்கிற வச்சுட்டு குழந்தைங்க அங்கங்க அப்படியே போயிடுறாங்க. எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கற்பனை திறன் அந்த யோசிக்கிற திறன் வந்து குறைஞ்சிட்டே வருது. அப்போ நான் வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா அந்த கதையை நான் கருத்தை வந்து நான் அவங்களுக்கு சொல்லி அவங்கள பண்ண சொல்லிட்டு அந்த கதையோட கருவை முதல்ல சொல்லிட்டு அவங்கள பண்ண சொன்னா அப்ப வந்து அவங்க யோசிச்சு அந்த கற்பனை திறனோட அவங்க காமிப்பாங்க. காமிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட சொல்லி தந்தேன்னா அவங்களுக்கும் நல்ல கற்பனை புரியும். கற்பனை திறனோட நம்ம இப்படி பண்ணலாம், அவங்களா தன்னால ஒண்ணு புதுசா வரைய முடியும். இப்போ நான் ஏதாவது ஒண்ணு சொல்லி தந்துட்டேன்னு வைங்க, நான் சொன்னதுதான் அவங்க பண்ணுவாங்க, அவங்களோட திறன் வந்து வெளியே வராது.
அதனால சரி இந்த முயற்சி நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலேருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். நிறைய புதிய முயற்சிகள்லாம் ஹரிணி எடுத்து டிராயிங்கை வந்து எந்தெந்த விதத்துல எல்லாம் குழந்தைங்களுக்கு நல்லபடியா சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பண்றாங்க. இந்த சின்ன வயசுல இவங்க இந்த அளவுக்கு பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என்னோட சேனலுக்கு இவங்க வந்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த மாதிரி இருக்கவங்கள நான் வந்து என்கரேஜ் பண்றது எனக்கு எப்பயுமே வழக்கம் இல்லைங்களா. அந்த வகையில தான் வந்து என்னை வந்து கருவியா இன்னைக்கு ஹரிணிக்கு இறைவன் அனுப்பியிருக்காரு அப்படிதான் சொல்லணும். நான் ஹரிணி வந்து நீங்க என்ன போட்டோஸ் அனுப்பினாலும் சரி, இல்லை உங்களுக்கு என்ன டிராயிங் என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த ஆர்ட்டை அவங்க வந்து வரைஞ்சு அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நீங்க ஹரிணியை கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட நம்பர் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேங்க. கொடுக்கலாமா ஹரிணி? அப்புறம் வந்து ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அட்ரஸ் இருந்ததுன்னா அதை நாங்கள் கொரியரில் உங்கள் வீட்டுக்கே வந்து அனுப்பிடுவீங்க. நீங்களே வரைஞ்சி அனுப்பிடுவீங்க. சார்ஜ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி அனுப்புறதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணிடுவீங்க இல்லையா? இப்போ ஹரிணி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இந்த டிராயிங்ல வந்து ரொம்ப ஆர்வமா எதை பார்த்தாலும் அப்படியே வரைஞ்சிட்டு பென்சிலும் கையுமா டிராயிங் வரையா இந்த மாதிரியே இருந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து ஒரு 20 வயசுல அவங்க வந்து எல்லாத்துக்கும் டிராயிங் வரைஞ்சு கொடுத்து ஆன்லைன்லேயே கிளாஸ் எடுத்து இந்த அளவுக்கு பண்றது நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெருமையா இருக்குங்க. எதுவுமே நம்மளால முடியாது அப்படிங்கிறதே இல்லை. நான் எப்பவுமே உங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கும்போது நான் சொல்லுவேன், நம்மளால முடியும் 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 நீங்க நினைங்க, உங்களால முடியும். நிறைய பேர் வந்து அம்மா என்னோட சேனலை உங்களோடதுல அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிட்டு வாங்க, உங்களால முடியும். அதை தான் நான் இன்னைக்கு சொல்றேன். அந்த மாதிரி நல்லா டெவலப் பண்ணிட்டு இன்னைக்கு 20 வயசுல நம்மளும் சாதிக்க முடியும் அப்படிங்கறத வந்து ஹரிணி வந்து நம்ம கிட்ட நிரூபிச்சிருக்காங்க. நம்மளோட சரசு சமையல் யூடியூப் சேனல்ல இவ்வளோ பேருக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க இந்த வயசுல வந்து வளர்ந்துருக்காங்க அப்படிங்கறத நான் பெருமையா உங்ககிட்ட சொல்லிக்கிறேங்க. இந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணும் இல்லைங்களா? அதனால நீங்க உங்க சப்போர்ட்டை ஹரிணிக்கு கொடுங்க. ஹரிணி, என்னோட சேனலுக்கு சரசு சமையல் சேனலுக்கு நீங்க வந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவங்களை கூட்டிட்டு வந்தது எங்க பெரியமா பொண்ணுங்க, இங்க பக்கத்துல இருக்காங்க. ராஜி தான் சொன்னாங்க. சொன்ன உடனே நான் வந்து வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இளம் வயதுல இந்த அளவுக்கு சாதிக்க துடிக்கிறாங்க இல்லையா? அதனால வந்து நம்ம லேட் பண்ணவே வேண்டாம் அப்படிங்கிறதுனால உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டாங்க. நீங்க என்னோட சேனலுக்கு வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஹரிணி? அதாவது எங்க வீட்டுல வந்து எல்லாருமே பார்ப்பாங்க சரசு சமையல் சேனல் வந்து. அதுக்கப்புறம் இவங்க வந்து இது மாதிரி வளர்ந்து வர ஒவ்வொருத்தரையும் வந்து சப்போர்ட் பண்றது வந்து ரொம்ப 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 நன்றிங்க. அதுக்கு அது வந்து ரொம்ப என்கரேஜிங்கா இருக்குங்க. எல்லாத்துக்கும் திறமை இருக்கிறவங்கள வெளிக்கொண்டு வரதுல எனக்கு ஒரு சந்தோஷம். நம்மளால அடுத்தவங்களோட வளர்ச்சிக்கு உதவ முடியுது அப்படிங்கிறப்ப எனக்கு அதுல வந்து ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்குது. அந்த மாதிரிதான் இன்னைக்கு உன்னை அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அதனால எனக்கு வந்து இப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து கூட்டிட்டு வந்து என்கரேஜ் பண்றாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சரசு சமையலுக்கு வந்ததுக்கும் ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இந்த தருணத்துல வந்து என்னை வந்து உங்களை எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்த அம்மாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து நீங்களும் வந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுப்பீங்க. அதுக்கும் நான் இப்போ வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா நான் என்னைக்குமே வந்து திறமை இருக்கிறவங்கள தான் நம்மளோட சேனல்ல நான் கொண்டு வருவேங்க. அந்த திறமை வந்து ஹரிணி கிட்டே இருக்கு. இனிமேல் வந்து இன்னும் அது வந்து பல மடங்கா உயர வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஹரிணி. நன்றி. நன்றியே வேண்டாம். நீங்க வந்து இன்னும் நம்மளோட சேனல் மூலமா இன்னும் நல்லா வளரணும். அதுதான் என்னோட ஆசை. இவ்வளோ நேரம் ஹரிணி வந்து அவங்கள பத்தி சொன்னாங்க. நானும் என்னோட சேனல்ல உங்களுக்கு அவங்கள அறிமுகப்படுத்தினேன். நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்றதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஆர்ட் டிராயிங் வேணும் அப்படின்னாலும் சரி, நீங்க ஹரிணி வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேங்க. இது வரைக்கும் பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள்.